சீர்திருத்தம், மாற்றம், முன்னேற்றம் என்னும் பாதையில் 2014ஆம் ஆண்டு முதல் இந்தியா பயணம் செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசம் சார்பில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இந்த மாநிலத்தின் இந்தூர் மாநகரத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், வலிமையான ஜனநாயகம் நிறைந்த இளைஞர் சக்தி, நிலையான அரசு ஆகியவை இந்தியாவுக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளித்து வருவதாக கூறினார். G20 நாடுகளில் மிக வேகமான பொருளாதார வளர்ச்சியை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழும் என்றும் பொருளாதார ஒத்துழைப்பு வளர்ச்சி அமைப்பு கூறியிருப்பதையும் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். வடமாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டத்தால் விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் நிலவக்கூடிய கடும் பனிமூட்டத்தால் போக்குவரத்து சேவைகள் கடும். முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்க்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தலைநகர் டெல்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட வடமாநிலங்களில் காலை வேளைகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது. எதிரே வரக்கூடிய வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியது. பனியின் தாக்கம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. டெல்லியிலிருந்து சிம்லா, சென்னை, மும்பை, வாரணாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய சுமார் 45 விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டன. இதேபோல் 26 ரயில்களும் தாமதமாக இயக்கப்பட்டன. டெல்லியில் காற்றின் தர குறியீடு எண் 421 மிக மோசமான பிரிவில் பதிவானது. சபரிமலை அரவண பிரசாதம் விற்பனைக்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சபரிமலையில் தயாரிக்கப்படும் அரவண பிரசாதத்தில் பயன்படுத்தப்படும் ஏலக்காயில் அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பதாக ஐயப்பா ஸ்பைசஸ் என்ற நிறுவனம் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அனில் நரேன் மற்றும் அஜித் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆய்வக சோதனையில் ஏலக்காயில் அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பது